இன்னைக்கு திமுக கூட்டணியில யார் இருக்கா? மானஸ்தன் கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணியா இருந்தாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். தண்ணி படாமலே சாயம் போற ஆளு கமல்ஹாசன். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாராமா. அவர் வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா, சார் நம்ம நிலைமை என்னன்னு. அது கமல்ஹாசன் நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கப்பான்னு சொன்னாரு. அப்படியா சார், எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டிருக்காங்க. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவரு டார்ச் லைட்ட வீசி டிவி உடைச்சு வீரன் மாதிரி வசனம் பேசி கட்சி ஆரம்பிச்சார். என்ன மாதிரி ஒருத்தர் யாரோ போய் கேட்டாங்களா, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே திமுகவை எதிர்த்து, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு. டிவி உடைஞ்சா என்ன, ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு முட்டாள்தனமா பதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, அவ புடவை இன்னும் வீட்லயே இருக்குன்னு வீராப்பு பேசுற மாதிரி இருக்கு. அதிமுக காரங்களுக்கு அள்ளி கொடுத்துதான் பழக்கம், திமுக காரங்களுக்கு திருடிதான் பழக்கம். தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்பாதீங்க. இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு. திமுக கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாலே சரியா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாத்துறாங்கல்ல. அவங்க இந்த நாட்டுக்கு தேவையா? 10 வருஷம் காங்கிரஸ் கூட ஆட்சியில இருக்கும் போது திமுக நாட்டை பத்தி கவலைப்படல. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் பிஜேபி கூட ஆட்சியில இருக்கும் போதும் சரி கூட்டணியில இருக்கும் போதும் சரி திமுக நாட்டை பத்தி கவலைப்படல. யோசிச்சு பாருங்க, பிஜேபி கூட திமுக கூட்டணியில இருக்கும் போதுதான் குஜராத்ல கலவரம் நடந்தது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களர்களை கொன்னாங்க. அப்ப திமுக வாய திறந்ததா? அவங்கள பத்தி கவலைப்பட்டாங்களா? இல்ல அப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கும் போது இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கவலைப்பட்டாங்களா? எப்பவுமே மகன் மருமகன் அங்காளி பங்காளிக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கிறதும் கொள்ளையடிக்கிறதும் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். இந்த திமுக காரங்களை நம்பாதீங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. போன முறை எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? செய்யல. இந்த முறை இந்த தேர்தலையும் திமுக வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. திமுக சொல்றாங்க, எம்பி எலெக்ஷன்ல திமுகக்கு ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சா சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவாங்களாம், பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவாங்களாம், டீசல் 65 ரூபாய்க்கு தருவாங்களா? எப்படி தருவாங்க? அப்படியே ஜெயிச்சாலும் திமுக தருவாங்களா? அப்படியே தந்தாலும் திமுக காரங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, நாங்க அதுதான் சொன்னோம்னுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவோம்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தல் சமயத்துல திமுக என்ன வேணுமானாலும் பேசுவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. திமுக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க.